ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நான் கொஞ்சம் காலையில் மார்க்கெட், அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். ஆல்ரெடி நமக்கு காய்கறி எல்லாமே கொஞ்சம் இருக்குது. ஜஸ்ட் சும்மா வெளியில் போனேன்னா சரி ஏதாவது வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையானங்கிறது நம்ம வாங்கிட்டு தானே வருவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் கொஞ்சம் போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மளிகை சாமானமும் வாங்கிட்டு வர்றதுக்கு போனேன். பார்த்திங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அது புதினா, இது பச்சை மிளகா, கொஞ்சம் பீன்ஸு, இஞ்சி, தக்காளி 1/2 கிலோ தான் வாங்கினேன். ஏன்னா ஸ்டாக் நம்மக்கிட்ட ஒரு கிலோ தக்காளி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். சரி, இப்போ போனதுக்காக நம்ம கை சும்மா இருக்காது. தக்காளி நமக்கு எப்படினாலும் தேவைப்படும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக தக்காளி வேணும். தக்காளி பார்த்திங்கன்னா அதுதான் விலை 100 ரூபா. ஓகே, எப்படியும் நமக்கு தக்காளி ஒன்றாவது போட்டு சமைச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் சரி ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெண்டைக்காய், அவரைக்காய், இது கொத்தவரங்காய், பீன்ஸு சொல்லிட்டு நான் இதெல்லாம் மட்டும்தான் வாங்கினேன். ஆல்ரெடி காய்கறிகளும் கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. சரி, போனதுக்காக நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஏர்லியராக நம்ம வீட்டில் சமைக்கிறது தானே. 7:30க்கெல்லாம் நமக்கு குக்கிங் ஆகிடும். ஏன்னா அவருக்கு நேரமாக ஸ்கூல் போகிறதுனால. ஸோ நமக்கு எப்போவுமே காய்கள்லாம் ஸ்டாக் இருந்தது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவருக்கு 7:30 to 7:30 தான் அவரோட டியூட்டியே இருக்கும். நம்ம அதனால் ஈவினிங் இது வாங்கிக்கலாமோ இல்லை காலையில் இது வாங்கிக்கலாமா அப்படிங்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால் நான் கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு 1 kg, அது சாமிப்பூ, அப்புறம் கொஞ்சம் சோப்பு இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். கொஞ்சம் பன்னீர் வாங்கியிருக்கிறேன். பன்னீர் வச்சு நான் கண்டிப்பாக ஒரு ரெசிபி பண்ணுறேன். பன்னீர் வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் ரெசிபியெல்லாம் பண்ணி காட்டுறேன். சிம்பிளான ஒரு பன்னீர் நம்ம கிரேவி பண்ணுவோம் இல்லையா, அது டக்குன்னு நம்ம பண்ணிடுற மாதிரி சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம அப்படி இல்லைன்னா பிரியாணி அந்த மாதிரி பண்ணினாலும் கூட அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் பண்ணினேன் இன்றைக்கி. கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு நியர்லி ஒரு 1000 பக்கம் ஆயிடுச்சு. ஓகே, கிராசரி இதெல்லாம் வாங்கினேன் மொத்தமாக. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சிம்பிளான ஒரு ஷாப்பிங் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய வீட்டு தேவைகளுக்கு உண்டான ஒரு ஷாப்பிங் தான் இது பண்ணியிருக்கிறது. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அதான் இப்போதைக்கு என்னால் வாங்கவும் முடியும். வேறெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அப்புறம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, எப்போ பாப்பாவுக்கு மொட்டை போடுறீங்க அப்படின்ட்டு. பாப்பா கண்டிப்பாக அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மொட்டை போடுவேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டு தான் நான் என்னோடய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் ஆரம்பிப்பேன். கண்டிப்பாக ரைஸ் வச்சா தான் விசில் வந்துட்டுருக்குது. அதெல்லாம் சொல்லாமல் உங்கள்கிட்ட நான் எதுவும் செய்ய மாட்டேன். அது எப்பயுமே நீங்கள் ரொம்ப ஃப்ராங்க் அதனால நான் சொல்லிடுறேன். எதுவும் நான் மறைக்கிறதுக்கு இந்த உலகத்துலலாம் அப்படியெல்லாம் எந்த விஷயமும் மறைச்சிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லார் வீட்லேயும் எல்லாம் நடக்கிறது தான். ஓகே, இருங்க, ரைஸை நான் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒன்றும் தெரியாமையெல்லாம் யாரோட வீட்லேயும் இது இல்லை. எல்லார் வீட்லேயும் அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்தந்த குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி எல்லா இஷ்யூஸும் பிரச்சனைகள் எல்லா இதுவும் கரெக்டாக போயிட்டு தான் இருக்கும். நானும் அதே போல் தான் ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலி தான், வேறு ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாலும் ப்ளீஸ் எங்களை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக தினம் இப்போ கிட்ஸு குழந்தைங்களாம் இருக்கிறாங்களா, அதனால் என்னால் ப்ராப்பராக அதனால தான் வீடியோ போட முடியல. ஏன்னா அவங்க கொஞ்சம் ரகலை பண்ணுறாங்க, என்னை ஒர்க் பண்ண விடுறதே கிடையாது. அவங்களையே நான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு 2 கெட்ட வயசு தானே, ஒன்று கொஞ்சம் பெருசாகணும். ஏன்னா ஒன்று குட்டி பாப்பாவாக இருக்குது, அவளுக்கு எந்த டைமும் என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்கணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் அப்படி இப்படி அந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய இருக்குது என்கிட்ட. நிறைய சொல்கிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாம் நிறையா இருக்குது. நான் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் போடுவேன். எங்களை சப்போர்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருங்க, என்கரேஜ் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறதும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக படிப்பேன்.
சப்போஸ் எனக்கு டைம் இல்லை ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. ஏன்னா வந்து எனக்கு உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப ஏர்லியராக எல்லாமே செய்யணும். ஈவினிங்லும் அதே செய்யணும். ஒரே ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஒரு ஆள் நம்ம இதெல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுனால அப்புறம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய்டுறது, டயர்ட் ஆகிடுது, அப்புறம் கை வலிக்குது, கால் வலிக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிடுது. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தான் என்னோடய ஒர்க்காக வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கிறது எல்லாம் இப்படி தான் பண்ணுறது. ஸோ அதனால தான் ஒரு டிலே ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் கொடுக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணுங்கிறது தான் எனக்கு ஆசை. கண்டிப்பாக அதில் ஃப்யூச்சரில் நடக்கும். நீங்கள் அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் சப்போர்ட்னால நம்ம சேனல் க்ரோத் ஆச்சுனாலே நான் இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக் ஆகிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. ஓகே, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போடுவேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இது வந்து அடுத்த நாள் காலையில், அதாவது டியூஸ்டே மார்னிங், இன்றைக்கி காலையில் வந்து நான் செய்த டிஃபன் ரெசிபி தான் இப்போ போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இட்லிக்கு வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து கொதிக்குது, ரெடியாக இருக்குது. நம்ம இட்லி மாவு வந்து உள்ளார வைக்கணும் தட்டில் ஊற்றி. இந்த சைடு வந்து பால் காய்ச்சிட்ருக்கிறேன். பாலும் ரெடி ஆகிட்டு இருக்குது, ஆல்மோஸ்ட்டு பொங்க போகுது. ஸோ சிம்மில் வச்சிடறேன், கொஞ்சம் பால் அப்படியே கொதிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன், இட்லி வேகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை இறக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து சிறுபருப்பு போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். இங்கே வந்து பருப்பு வந்து 1 டம்ளர் போட்டிருக்கிறேன். கரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிற மாதிரி, குயிக்காக, கரெக்டாக இல்லை சாரி, இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிற மாதிரி. ஆனால் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார், டிஃபன் சாம்பார் தான். சரி, ஃபஸ்ட்டு பாலை இறக்கிட்டு பருப்பை வந்து அடுப்பில் ஏற்றிடலாம். இது கூட வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பக்கமாக நான் வந்து கேமரா வச்சுருக்கிறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா நான் தெரியும் அப்படின்றதுக்காக. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குக்கரில் வந்து இப்போ பருப்பு கழுவி நான் வச்சுட்டேன். இப்போ இதில் என்னென்ன சேர்த்து போகிறேன்னா, சீரகம், பூண்டு, தக்காளி சேர்த்துக்கலாம். சீரகம் போட்டாச்சு, மஞ்சத்தூள். இதில் வந்து இப்போ வந்து சீரகம், அதுக்கப்புறம் வந்து இப்போ தக்காளி சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கிறோம். இப்போ பூண்டு சேர்த்திட்டோம்னா வேலை முடிஞ்சது. சீரகம் போட்டாச்சு, இப்போ பூண்டு போட்டிருக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டு இப்போ இது ஒரு விசில் விட்டால் போதும் நம்ம. ஏன்னா வந்து இது பருப்பு டிஃபன் சாம்பாருங்கிறதுனால இந்த பருப்பு சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா, சிறுபருப்பு, அதனால் இப்போ இதுக்கு விசில் போட்டுடலாம். இந்த பக்கம் இட்லி வந்து ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பிள்ளைங்கள்லாம் வந்து தோசை வேணும்னு கேட்குறாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து இட்லி வேணும்னு கேட்குறாங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் 2 ஐட்டமும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அடசல் ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 6-7 தோசை ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பருப்பு வந்து காயெல்லாம் எதுவும் போடலை, இன்னைக்கு வெறும் பருப்பு போட்டு தான் சாம்பார். ஏன்னா இது ஒரு நேரத்துக்கு தான் பண்ணுறோம். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. புதினா சட்னி வேணும்னு கேட்டதுனால புதினா சட்னியும் சாம்பாரும் இட்லி தோசை இதுதான் இன்னைக்கு காலையில் டிஃபன். அடுத்தது புதினா சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ புதினா சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கட்டு புதினாவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அதாவது இலையெல்லாம் கொஞ்சம் பிச்சு இது கொஞ்சம் இந்த காம்போட போட்டாலும் நல்லது தான், அதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதோடவே சேர்த்துக்கிங்க. ரொம்ப இலையாக மட்டும் போடாதீங்க, அந்த கொஞ்சம் அந்த தண்டோடு போட்டோம்னா நல்லது தான். இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் பாதி தான் எடுத்துக்க போகிறோம். நல்லாயிருக்கும் இந்த சட்னி. நான் வந்து தேங்காய் போட்டு அந்த மாதிரி தான் செய்வேன். நல்லா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்திட்டு செஞ்சோம்னா இது ரொம்ப சத்தாக இருக்கும் இந்த சட்னி. சரி, அடுத்தது இதுதான் பண்ண போகிறோம், வாங்க. ஓகே, இப்போ புதினா சட்னி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உளுந்து சேர்த்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, அது அதிகமாக சேர்த்திக்கிங்க, அது இன்னும் ரொம்ப நல்லது. அதனால தான் வந்து கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்திருக்கிறேன். இப்போ இதை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து வந்து 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து மீடியமாக வச்சு, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சும் கூட நீங்கள் வறுத்துக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
நான் வந்து இந்த மாதிரி தான் போடுவேன். நான் இன்னும் தக்காளி எல்லாம் கூட போட்டு செய்வேன். பட் தக்காளி எல்லாம் இப்போ விலை அதிகமாக இருக்கிறதுனால நான் இன்னைக்கு வந்து புளி சேர்த்திருக்கிறேன். இந்த புளி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு, அதாவது அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் ஒரு புளி. கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு செவந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 எடுத்துருக்கிறேன். இப்போவே இந்த புளியும் சேர்த்திடலாம். புளி, மிளகா சேர்த்திருக்கிறேன். அதையும் சேர்த்தி நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு 1/2 கட்டு புதினா சேர்த்திருக்கிறேன். இதை வந்து நிறையா புதினா சட்னினா புதினாவே நிறையா போட்டுறக்கூடாது, அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இது அப்படியே சுருங்கிருச்சு இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை லைட்டாக ஒரு பெரட்டணும், அவ்வளவுதான். கடலைப்பருப்பு உளுந்தும் பருப்பெல்லாம் நல்ல லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கருக விட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும். இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அது கூடவே வந்து ஒரு மூடி தேங்காய், நல்ல தேங்காவாக இருந்தது. ஸோ ஒரு மூடி தேங்காய் சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சட்னிக்கு தேவையானுங்கிற உப்பு சேர்த்திக்கிறேன். கரெக்டாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா நம்மளுடைய புதினா சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நிறைய பேர் புதினா சட்னி வந்து எப்படி புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆட் பண்ணி போடுவாங்க. அது நம்ம சாட் ஐட்டங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் இட்லி, தோசைக்கு அந்த மாதிரி டிஃபன் ஐட்டங்களுக்கெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி புதினா சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை விட டேஸ்ட்டு இது நல்லாயிருக்கும். ஓகே, இது அப்படியே ஆறிட்டும். நான் தோசை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படியே ரெடி ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம இங்க சாம்பாரும் தாளிச்சு விட்டுறலாம். கல்லு காஞ்சிருச்சதுனால கொஞ்சம் உளுந்தம் பருப்பு போட்டிருக்கிறேன், கொஞ்சம் வெந்தயம், காஞ்ச மிளகாய் ஒண்ணு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், அதையும் போட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கிறேன். இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் செமி லிக்விடாக தான் வைக்கணும், அப்போ தான் நல்லா வந்து இட்லி தோசையில் நம்ம ஊறி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சாம்பாரில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா நல்லா பெருங்காயம் வந்து போடணும். நான் வந்து ஒரு பெருங்காயம் வந்து நல்லா போடணும், ஒரு 1/2 டீஸ்பூனு போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இறக்கி வைக்கும் போதும் கூட போடலாம், நான் இப்போவே போடுறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டாச்சு. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ சாம்பார் பொடி அதுவும் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 2ம் போட்டாச்சு. இது நல்லா வதக்கிட்டு நம்ம என்னதான் வந்து தனியாக போட்டால் நல்லா இருக்காது, இந்த எண்ணெயோட சாம்பார் தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் இது மாதிரி 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா வேக வச்சு, தக்காளியோட வேக வச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம ஊற்றி கொதிக்க வைக்கும்போது இன்னும் நல்ல இதாகிக்கும். நம்ம ரொம்ப கடைஞ்சிட்டோம்னா அப்படியே வலுவலுன்னு கம்மு மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொதிக்க விட்டோம்னா டேஸ்ட்டு அதுதான் நல்லாயிருக்கும். சரி, இப்போ இதை வந்து இந்த தாளிப்பில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, இப்போ வந்து குக்கரை கழுவி நம்ம தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இந்த சாம்பார் நல்லா கொதிச்சிச்சுன்னா இப்போ வேலை முடிஞ்சுது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சுதுன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. கருவேப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாம் சேர்ந்து கலராக இருக்குது, தக்காளி. ஓகே, சாம்பாருக்கு தேவையானங்கிற உப்பு சேர்த்திக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் உப்பு,
ரொம்ப குவியலாக எடுக்காமல் நார்மலாக எடுக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா டிஃபனில் நம்ம இட்லி தோசை எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும். இதை வந்து கலந்து விட்டுருவோம், இல்லைன்னா இந்த பருப்பு கீழே போய் நின்று அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு சூப்பராக இருக்கு பாரு. நல்லா ஒரு சலன்னு ஒரு 2-3 கொதி வரட்டும். போட்டாச்சு. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கை கொத்தமல்லி இதை போட்டிங்கன்னா தான் நல்லா வாசமாகவும் இருக்கும். இதோட ஃப்ளேவர் வந்து இந்த சாம்பாரில் இறங்கிட்டு இன்னும் கூட நிறையா போடலாம். ஆனால் பட்டு கொத்தமல்லி வந்து நம்ம நிறையா சேர்த்தக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து ஊற்ற ஒவ்வொரு கரண்டிக்கும் வரும். அந்த அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிங்க. சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சிறுபருப்பு சாம்பார். இப்போ வந்து தோசை வந்து போட்டுகிட்டே இருக்கிறேன். இப்போ தோசையை எடுத்து திருப்பி போட்டுடலாம். சூப்பராக நம்ம சாம்பார் கொதிச்சுட்டு இருக்குது பாருங்க. இன்னும் இந்த நுரை அடங்கணும். இன்னும் ஒரு 2 கொதி வரணும். இப்போ எல்லா ஃப்ளேவர்ஸும் சேர்ந்து கொதிச்சு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த பதம் ஓகே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான். ஏன்னா இட்லியில் தோசையிலலாம் ஊற்றும் போது அது அப்படியே போய் டக்குன்னு உரியணும். நம்ம தோசையும் ரெடி ஆகிட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணக்க நம்மளுடைய சிறுபருப்பு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சூப்பரான புதினா சட்னியும் ரெடி. நம்ம இட்லி ரெடி. இட்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கலன்னு ரொம்ப பிச்சை ஒரே கை 2 விரல்லே பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய புதினா சட்னி மார்னிங் டிஃபன் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் மார்னிங் நைட்டு 2 நேரத்துக்குமே எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக. நான் வந்து புதினா சட்னி வந்து தாளிக்கல. இதே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி, சாம்பார், அதுக்கப்புறம் புதினா சட்னி. இது ஒரு காஃபி கூட வச்சு என்ஜாய் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பலவண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.